வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் டைப் 2 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மேக் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சஸ் ஆஃப் ஃப்ரண்ட், டாப், அப்புறம் ரைட் சைடு வியூ. ஸோ டாப் வியூ வரையணும், ஃப்ரண்ட் வியூ வரையணும், அப்புறம் கூட எக்ஸ்ட்ராவாக ரைட்டு சைடு வியூ வரையணும் அவங்க கொடுத்துருக்குற இந்த பிக்டோரியல் வியூக்கு. சரி, எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் வியூ எங்கே வரைவோம்? மேலே வரைவோம். டாப் வியூவை கீழே வரைவோம். ரைட் சைடு வியூ கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் சைடில் வரையணும். இதுதான் லாஜிக்கே. ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வியூ கொடுத்தா ரைட் ஹேண்ட் சைடில் வரையணும். இப்போ நம்ம இங்கே கொஷினில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ரைட்டாக லெஃப்டான்னு பார்க்கணும். இங்கே ரைட்டுனா அப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வரைவோம். ஓகேங்களா? ஓகே, இதான் தேர்ட் ஸ்டெப், லெஃப்ட் சைடில் வரைவோம். அப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ எங்கே வரையணும்? இங்கே கேப் விட்டுட்டு இந்த இடத்துல வரையணும். டாப் வியூவை நம்ம இந்த கீழே வரையணும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இது புரிஞ்சுன்னா எழுதிடலாம். இப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏர் எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் தான் உங்களுடைய ஃப்ரண்ட். நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கண்ணுக்கு எது தெரியும்? இது தெரியும், அப்புறம் இந்த பார்ட் தெரியும். இப்படி பார்க்கும்போது இது எல்லாமே பின்னால் உங்களுக்கு மறைஞ்சு போயிட்டுருக்கும். இது மேல் புறத்தில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பார்ட்டு மட்டும் தான் தெரியும். இதை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட லென்த்து பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். லென்த்து டோட்டலாக 90 இருக்குது. நம்ம முதல்ல ஸ்கேல் எடுத்துப்போம். 90 இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்க போகிறேன். கரெக்டாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு நல்லா. ஓகேங்களா? 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனு இங்கேருந்து இது வரைக்கும். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன இருக்குங்க பாருங்கள். 9 சென்டிமீட்டருக்கு லென்த்து போட்டாச்சு. நம்மளுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் நம்மளுக்கு தெரியும். அந்த கேப் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? 15க்கு அப்புறமா ஒரு 10 இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 15க்கு அப்புறமா 15 என்னது நம்ம 1.5 வச்சுப்போம். அப்போது 0லேருந்து இங்கே 1.5 இந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் 10, அப்போது ஒரு சென்டிமீட்டர் வச்சுப்போம். 90 தானே 9 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 15னா 1.5, இங்கே 10னா ஒரு 1. அப்போ நான் இப்படி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டு தான் இங்கே எடுத்து வரையணும் அவசியம் இல்லை. உங்கள் பேஜில் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்களே சுருக்கிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு அப்ராக்சிமேட் தான். அக்யூரேட்டான இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து வரையணும் அவசியமே இல்லை. ஓகேங்களா? சரி, அப்புறம் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த டிஸ்டன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இங்கே ஒரு அந்த கேப்பில் அதுக்குன்னு ஒரு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குங்க? 20. அப்புறம் இங்கே டோட்டல் ஹைட்டு ஒரு 40. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். 60 நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம்? 6 சென்டிமீட்டர் வச்சுப்போம். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த 6 சென்டிமீட்டரா இங்கேருந்து வருமா டயக்ராமு? கரெக்டுங்களா? இந்த இடத்துல வரும். ஓகே, இது ஃபுல்லாகவே 60 இல்லையா? அப்போ 20னா இங்கே வரும். ஓகே, நல்லா கவனிங்க. இங்கேருந்து வரைக்கும் 20, அதுக்கப்புறமா 40. ஓகேங்களா? நாங்கள் சும்மா இங்கே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறோம், அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இந்த லே அவுட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு இந்த 90 அதை நான் 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இடையில் இந்த கேப்புக்காக 15ல் ஒரு டாட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10 அதாவது ஒரு சென்டிமீட்டர் தள்ளி இங்கே ஒரு டாட் வச்சுட்டேன். ஓகேங்களா? மெஷர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே டாப்பில் வரைகிறதுக்கு, ஹைட் வரைகிறதுக்கு இங்கே ஒரு 20. ஸோ 20க்கு மார்க் பண்ணியாச்சு. 20லேருந்து 40க்கு நம்ம இதையும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே ஒரு டாட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனை வரைவோம். இங்கேருந்து இந்த 20யை ஃபஸ்ட்டு வரைஞ்சிரும். வரைஞ்சாச்சு. 20 வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணோம். இங்கே அதேமாதிரி 20 வரணும் இல்லையா? ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைனை போட்டுட்டு இங்கே ஒரு 20 இப்படி வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்
அடுத்து என்ன இருக்குது, இந்த உள்ளே இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அதை வரையணும் இல்லையா. அது எவ்வளோவில் இருக்குது, 10ல் இருக்குது. கரெக்டாக 10. இது 20னா இதில் பாதி 10, அப்போ இந்த இடத்துல வரும் கரெக்டாக. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இது இந்த மாதிரி புரியுதுங்களா, எப்படி வரைஞ்சிருக்குன்னு தெரியுதுங்களா. ஸோ இது 20னா இதில் பாதி 10, அந்த 10ல் தான் இந்த கேப் இருக்குது. ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கேருந்து மேலே 40, அதாவது இந்த இடத்துல. ஓகேங்களா. இது எவ்வளோ இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் 90, இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் 90, இதில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50. 90ல் 50 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 40. அந்த 40 டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் வரும். அப்போ நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம், ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணிப்போம். 40னா 4 சென்டிமீட்டர் இல்லையா, அப்போனா இந்த இடத்துல வரும் கரெக்டாக. ஓகேங்களா, இது வரைக்கும் வரும். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இப்படி இருந்து ஒரு லைனு, அதாவது இந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்படி ஒரு லைன் இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மேலே இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த நார்மல் நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இப்படி தான் இருக்கும். இந்த ஷேப் வரைஞ்சாச்சுங்களா, அப்புறம் இந்த மேலே இருக்கிற ஷேப்பை வரைஞ்சாச்சு. தோராயமாக வரைஞ்சால் போதும், ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் வரைய தேவையில்லை. ஓகேங்களா. சரி, இப்போ இதை நான் வரைஞ்சிட்டேன். ஓகே, இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இது அப்படியே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். என்ன பண்ணோம், கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ரஃபாக ஒரு லேஅவுட் வரைஞ்சிட்டு, இப்போ இதுக்கு மேலே உங்களுடைய ஃப்ரீ ஹேண்டில் இதை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இது எல்லாமே தெரியும். இந்த கேப்பு மட்டும் நம்ம கேப் விட்டு காட்டணும். அதை எப்படி காட்டலாம் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிப்போம். அந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேஅவுட்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி காமிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த டார்க்காக ஷேட் பண்ணது தான் அந்த வியூ நீங்கள் காட்டுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் இந்த மேலே இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மெஷர்மெண்ட்டு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் வியூ. இப்போ அடுத்து நம்ம என்ன வரையணும், டாப் வியூ. டாப் வியூ எப்பயும் எங்கே வரைவோம், கீழே வரைவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ் போடணும். ஸோ இங்கேருந்து ஒரு லைன் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன். ஓகேங்களா. இப்படி ஒரு லைனா, அடுத்தது இங்கேருந்து ஒரு லைன், அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க இப்படி. அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன், இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கீழே இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. இப்போது டாப் வியூ வரைய போகிறோம். என்ன வியூ வரைய போகிறோம், டாப் வியூ. நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம டாப்பில் தெரியும். கரெக்டுங்களா. இப்படி டாப் வியூவில் பார்க்கும்போது. சரி, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது நான் சொல்லிட்டேன் இருக்குன்னு. இது 50னா இது 40, அப்போ தான் நம்மளுக்கு டோட்டல் 90 வரும். அப்போ இது ஃபுல்லாக 40. அந்த 40ல் 20 இங்கே இருக்குது சென்டரில். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ இருக்குது, 40. இதுதான் 40. ஓகேங்களா. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு 40. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 40ல் ஒரு லைன் ஒன்று போட்டுரும். இப்படி ஒரு லைன் ஒன்று போட்டுரும் 40ல். புரியுதுங்களா நான் சொன்னது. இந்த டிஸ்டன்ஸு தான் நான் அப்படியே இங்கே போடுறேன். ஏன்னா இதுதான் இங்கே இருக்குது, இதுதான் அப்படியே இங்கே போட்டாச்சு, இங்கே 40. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை டாப் வியூவில் பார்க்கும்போது இது சென்டரில் இருக்கும். கரெக்டுங்களா. இது சென்டரில் 20 இருக்கும். நீங்கள் தோராயமாக என்ன பண்ணலாம், இப்படி போட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ், குட்டி பாக்ஸு சென்டரில் எப்படி. ஓகேங்களா. அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பக்கம் ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அந்த கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம், இப்படி கனெக்ஷன் பண்ணி விட்டுடலாம். இப்படி 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 இப்படின்னு கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். கரெக்டுங்களா. இப்போ நம்மளுக்கு அந்த சென்ட்ரு பார்ட் மட்டும் வரும். கரெக்டுங்களா. இது மட்டும் நம்மளுக்கு டாப் வியூவில் காமிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குங்க, 50.
இந்த 50 டிஸ்டன்ஸ் இது பக்கத்தில் வரும். ஓகேங்களா, இது 40னா அப்போ இது எவ்வளோ இருக்கும், 50 தானே இது, இந்த 50. இந்த 50ல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதை நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, அது நம்ம எப்படி ட்ரா பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. இது பார்த்திங்கன்னா 20. அப்போ இந்த 20யை விட இந்த 16 கம்மி தானே. அப்போ இந்த ஷேப்பை விட இந்த ஷேப் கொஞ்சம் சின்னதாக வரணும். ஸோ எல்லாமே நம்ம தோராயமாக வரைகிறது தான். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி வரும். அதேமாதிரி இது பேலன்ஸ் இருக்கிற ஷேப் எல்லாமே தெரியும். இப்போ இது அப்படியே நம்ம வரைய போகிறோம். ஸோ டாப் வியூவில் நம்மளுக்கு என்ன தெரியும், இது தெரியும். டாப் வியூவில் இது தெரியும், கரெக்டுங்களா, இது தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கு பக்கத்தில் அப்படியே இதுவும் தெரியும். ஓகேங்களா, இந்த பார்ட்டும் தெரியும். அது எப்படி மார்க் பண்ணுறது, இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்படி தெரியும். புரியுதுங்களா எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு? இந்த பார்ட்டும் நீங்கள் டாப்பில் பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்படி தெரியும் போது இதெல்லாமே இந்த சைடு பார்ட் இதெல்லாம். ஸோ இப்படி காமிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா, உங்களுக்கு டாப் வியூ இப்படி தானே தெரியும், இது தெரியும், இது தெரியும். அப்புறம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த டாப் வியூவில் அப்படி தெரியும். ஓகேங்களா, வரைஞ்சாச்சுங்களா. ஸோ இந்த ஷேப்பை விட இது சின்னதாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த மெஷர்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது 20, இது 16. நெக்ஸ்ட்டு நம்ம வரைய போகிறது ரைட் சைடு வியூ. அதை வரையறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ப்ரொட்டக்டர் எடுத்துக்கணும். ப்ரொட்டக்டரை எடுத்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல போய் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டாக 0ல் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு 45 டிகிரி மார்க் பண்ணணும். கரெக்டாக 45 எங்கே வருது செக் பண்ணிக்கலாமா, 45 எங்கே வருது, கரெக்டாக இந்த இடத்துல வருது 45. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மார்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல 45 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ஒரு லைன், ஐயோ இங்கேருந்து கரெக்டாக இதில் ஒரு லைனு. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒன்று இந்த பக்கம் பண்ணலாமா. இதை அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு பாயிண்ட் வரும், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சர்க்கிளும் காட்டணும்ல உள்ள அந்த ஷேப்பு, இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய அக்யூரேட்டாக ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக வரையறதுக்கு, பர்ஃபெக்டாக வரையறதுக்காக தான் இந்தமாரி எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்து வரைகிறோம். அப்புறம் இந்த பாயிண்ட், ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்கேருந்து இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன், அப்புறம் இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன். இப்போ இங்கே டச்சாக இருக்கு இல்லையா, இந்த லைனில் டச் ஆகிறதுலாம் இப்படி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும். இப்படி இங்கே ஒன்று, இப்படி. நான் ஓரளவுக்கு வரைகிறேன், உங்கள் நோட்டில் பர்ஃபெக்டாக வரையலாம், வரீங்க. நான் நார்மலாக வரைகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படியா, அது எல்லாத்தையும் மேலே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுடணும். பண்ணி விட்டாச்சு. சரி, இப்போ மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோல் என்னது, ரைட் சைடு வியூ வரையணும். இப்போது இதுதான் ஃப்ரண்ட் வியூ, இதுக்கு ரைட் சைடு வியூ என்னது, இதுதான் ரைட்டு சைடு வியூ. இந்த பச்சை கலரும் இந்த ஆரஞ்சு கலர் தான் நம்மளுக்கு ரைட் சைடில் தெரியும், கரெக்டுங்களா. இப்படி ரைட் சைடில் பார்க்கும்போது இதுவும் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது. அப்போ நம்மளுக்கு இந்த 50 டிஸ்டன்ஸும் இந்த மேலே இருக்கிற பார்ட் மட்டும் தெரியும். அப்போ ஃபஸ்ட் இதை மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே 50 டிஸ்டன்ஸ் தானே இதுவும். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற பார்ட், இந்த மேலே இருக்கிற பார்ட் எங்கேருந்து வருது பாருங்கள், அந்த லைனு இதோ இருக்குங்களா, இதோ இதுதான் இந்த மேலே இருக்கிற பார்ட். அப்போ இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட் வச்சுட்டு
அப்படியே இணைச்சிட வேண்டியது தான். இப்படி இந்த மாதிரி இணைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த ரைட் சைடு வியூ வரைஞ்சாச்சு பாருங்கள். இந்த பச்சை கலர்து வரைஞ்சாச்சு, அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர்து வச்சாச்சு. இவ்வளோ தான். இந்த எக்ஸ்டென்ஷன் இதுக்காக தான், இந்த பர்ஃபெக்ஷனுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நார்மல் மெஷர்மெண்ட்ஸ் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஈஸியாக எழுதிடலாம், நல்லா கவனிங்க. சரி, அதுக்கு முதல்ல நம்ம இங்கே 45 டிகிரி எடுத்துலாம், அதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. இது 45 டிகிரி. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்லாம் எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் எவ்வளோ இருக்குது? 90. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் 90. நீங்கள் என்ன பண்ண, இப்படி ஒரு கோடு போட்டு 19 போட்டுட்டு இப்படி மார்க் பண்ணிட வேண்டியது தான். நான் கையிலே போடுறேன், நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 90. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பார்ட் வந்து 15. கரெக்டுங்களா? இந்த பார்ட் வந்து 15. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 15. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பார்ட் வந்து 10. இந்த இடையில் இருக்கிற கேப் வந்து 10. இது வந்து 10. நெக்ஸ்ட்டு மேலே இந்த டாப் டிஸ்டன்ஸ் வந்து 40. ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே 14 போட்டுட்டு 40. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ இங்கே மேலே இருக்கிறது வந்து 20. ஓகேங்களா? 20. நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இந்த டயக்ராமுக்கு வரும். டாப் வியூலன்னு வரும்பொழுது இதோட இருக்குது 16. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 16. கரெக்டுங்களா? இப்படி போட்டு ஏரை போட்டுருங்க, அவ்வளோதான். 16. ஸோ இப்படி பார்க்கும்போது 10. கரெக்டுங்களா? இந்த டிஸ்டன்ஸு. ஸோ டோட்டல் வந்து 50. இது வந்து 15 இப்படி மார்க் பண்ணிவிடுவோம். 50. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பாதி 25. இது 15 சொல்லியாச்சுங்களா? இதில் பாதி இது 25. கரெக்டுங்களா? 25. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் உள்ளே இருக்கிறது எல்லாமே 20. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே 20. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? இது ஃபுல்லாக 90. 50. 90ல் 50 போயிடுச்சுன்னா 40. இந்த 40 தான் இது ஃபுல்லாக. ஸோ இப்படி நீங்கள் இப்படி மார்க் பண்ணிவிட்டு 14 போட்டால் முடிஞ்சு போச்சு. நான் கையில் வரைகிறேன், நீங்கள் ஸ்கேல் பென்சிலாம் யூஸ் பண்ணி அழகாக வரீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆனால் நல்லா கவனிங்க, இந்த லைன்ஸ்லாம் ஸ்கேலில் வரையணும். இது நான் இந்த எல்லோ கலர் லைன் போட்டிருக்கேன், இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்டு. நம்ம நார்மல் நம்ம கையிலே டார்க்காக வரைஞ்சால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கு மெஷர் பண்ணுவோம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? இது என்னது? ரைட்டு சைடு வியூ. இங்கே எவ்வளோ இருக்குது? 50. இது ஃபுல்லாகவே 50. கரெக்டுங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 50 தான். அடுத்து இதுவும் 50 தான். அப்போ மேலே இருக்கிறது வந்து 20. இது வந்து 20. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? நல்லா கவனிங்க. இது 40னா அப்போது இந்த டிஸ்டன்ஸும் 40 தானே இங்கே. ஸோ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு போட்டு 40 இப்படி மார்க் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் வரையணும், இந்த பக்கம் வரையணும். எப்படி முதல்ல யோசிச்சிடணும், கொஷினில் பார்க்கணும். ரைட் சைடு வியூன்னு இருக்குது. ரைட் சைடு வியூன்னு லெஃப்ட் சைடில் வரையணும். இங்கே தான் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப் வரப்போகுதுன்னா, ஸோ பேப்பரில் நீங்கள் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவை வரைஞ்சிருங்க. அப்புறமா என்ன பண்ணணும்? டாப் வியூவை கீழே வரையணும். அப்புறமா ப்ரொடெக்டரில் 45 டிகிரி போட்டு எல்லா லைன்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு வியூவை வரைஞ்சிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறமா ஃபைனலாக மெஷர்மெண்ட்ஸை
மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அவ்வளோதான். பர்ஃபெக்டாக நீங்கள் இது மட்டும் டார்க்கில் காமிச்சா போதும். இந்த லைன்ஸ்லாம் அப்படியே லைட்டாக போட்டு காமிச்சா போதும். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.